சென்னை திருவல்லிக்கேணி முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியின் நூற்றாண்டு விழா மற்றும் நூற்றாண்டு கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணியில் புகழ்பெற்ற முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியினுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புகைப்பட கண்காட்சி மற்றும் நூற்றாண்டு கட்டிட திறப்பு விழா ஜனவரி 23 அன்று மாலை மாரிஃப் தொழுகையோடு நடைபெற்றது. இந்த விழாவில் ஆற்காடு இளவரசர் ஜனாப் முகமது அப்துல் அலி அவர்கள் தலைமை உரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து மிகவும் சிறப்பாக சமூக சேவையோடு கல்வி சேவையும் செய்தமைக்காக பள்ளியினுடைய தலைவர் ஜனாப் ஜியாவுதீன் அகமது சாஹிப், நிர்வாக உறுப்பினர்கள் ஜனாப் ஏ முகமது அஷ்ரப் சாஹிப், ஜனாப் ரஃபீக் அகமது சாஹிப், பள்ளியினுடைய தாளர் கே அனீஸ் அகமது சாஹிப் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. ஜனாப் டாக்டர் எஸ் ஜியாவுதீன் அகமது சாஹிப், honorary secretary is here, Mr. Izzat Abrar Ahmed Sahib, myself being the correspondent, K. Anis Ahmed, and other council members are present here along with our headmaster. This is the second day of our celebration. Centenary celebration, we are celebrating with great zeal and enthusiasm. And this 102 plus year school was founded solely by our philanthropist, Nawab Abdul Hakim Sahib, whose vision was to give education to all, no denial of education to any child, irrespective of caste and creed. No, the poorest of the student must be given chance to education. That is the motto. So we are doing this service, noble service, for the past 102 years. Now our present headmaster is Shahul Hamid. He will give more data about our future plans. We want to go for skill-based education for our next century and CBSE school to give quality to education. Understand? Yes, this is our agenda for the future activities. We are very particular about it. We want to see that our community gets the face value and proper education in every field, especially skill-based. Now the trend has come to give skill-based education to our children. We are very particular about it. So the diploma courses will be started and all at reasonable cost, even with 100% scholarship also we will do it with our own resources. So thank you for coming. More lights will be put up by our headmaster about the period. அப்துல் ஹக்கீம் அவர்கள் துவக்கிய இந்த பள்ளியினுடைய 102வது ஆண்டு நூற்றாண்டு விழா தொடர்ச்சியாக நடந்தது. அதனுடைய நிறைவு விழாவாக இன்றைக்கு 2வது நாள் இந்த விழா நடந்தது. இதில் ஹைதராபாத்தை சேர்ந்த மௌலானா அபுல் கலாம் யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் ஐனுல் ஹசன் அவர்களும், முன்னாள் டிஜிபி ஷகீர் அக்தர் ஐபிஎஸ் அவர்களும், விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஜிவி செல்வம் அவர்களும், பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவர்களும், ஜவாஹிர்லா எம்எல்ஏ அவர்களும், இன்னும் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு மைனாரிட்டி சேர்மன் வஹாப் சாஹிப் அவர்களும், மைனாரிட்டி கமிஷனுடைய வைஸ் சேர்மன் மிஸ்டர் இறைமன் குத்தூஸ் அவர்களும், இன்னும் பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு இவருடைய தலைவர், செயலாளர், தாளாளர் மற்றும் கமிட்டி உறுப்பினர்களுக்கு மத்தியில் சிறப்புரையாற்றினார்கள். மிக சிறப்பாக நடந்து முடிந்தது இந்த விழாவில் சிறப்பாக பணியாற்றிய முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் 2 லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அதில் பாரதி பாஸ்கர் அவருடைய தகப்பனாக ஒருவர், அவர் காலமாகிவிட்டால் அவருடைய சார்பாக அவருடைய மகள்கள் 2 அந்த விருது வழங்கப்பட்டது. அத்துடன் கௌஸ் முகமது என்ற ஒரு தலைமை ஆசிரியர் சிறப்பாக பணியாற்றினார். அவருக்கும் பள்ளியின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அதே போன்று இந்த பள்ளி மென்மேலும் வளர்வதற்கும் வளர்ச்சி பெறுவதற்கும் நாங்கள் நிர்வாகம் மிகச் சிறப்பாக இமயத்தில் இருந்தாலும் சமயத்திற்கு வந்து அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது நிர்வாகத்தினர்கள். அது மட்டும் இல்லாமல் ஜீரோவாக வந்தால் கூட அவர்களை ஹீரோவாக மாற்றக்கூடிய நிலைமையில பள்ளி ஆசிரியர்களை வழி நடத்தக்கூடிய, நெறிப்படுத்தக்கூடிய ஒரு பணியை இந்த நிர்வாக உறுப்பினர் தலைவர் மற்றும் செயலாளர், எங்களுடைய தாளாளர் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் அதற்கு உறுதுணையாக இருந்து சிறப்பாக செம்மையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வழியில், அவர்களுடைய வழிகாட்டலில் இந்த பள்ளியை மேலும் சிறப்பாக செய்வதற்கும்
அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் சொன்னாங்க. டிப்ளமோ கோர்சஸ்லாம் ஃப்ரீயாக நடத்துறதுக்கும் ரீசனபிள் காஸ்ட்டில் மிக சிறப்பாக மாணவர்களை ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் கொடுத்து சமுதாயத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில் அவர்கள் பட்டம் பெற்று பணி செய்வதற்கு நாங்கள் சமுதாயத்திற்கு ஒப்படைக்கக்கூடிய நிலையில் அந்த பள்ளி தீர்மானித்திருக்கிறது, நிர்மாணம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு வேண்டிய எல்லா முயற்சிகளினுடைய தொடக்கமாக தான் இந்த நூற்றாண்டு விழா நிறைவேற்றிருக்கிறது. இந்த பணி, இந்த கல்வி பணி சிறப்பாக தொடரும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நிர்வாகத்தின் சார்பாக தலைமை ஆசிரியர் முறையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த நூற்றாண்டு விழா வந்து சிறப்பாக செய்து வரீங்க. இப்போ நம்ம பள்ளி ஸ்கூலில் பொறுத்த வரைக்குமே வந்து அரசு மூலியமாக வழங்கக்கூடிய சிறந்த ஆசிரியருக்கான விருதுகள் வாங்கியிருக்காங்களா? அதாவது இந்த ஆண்டு 100% ரிசல்ட் 10th ஸ்டாண்டர்டில் வழங்கப்பட்ட விருது நானும் ஒருவன். அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களால், கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய கரங்களால் திருச்சியில் நடைபெற்ற விழாவில் நம்முடைய பள்ளியின் சார்பாக நான் சென்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. பல விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லாசிரியர் பெற்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். மௌலானா அப்துல் கரீம் ஹசீஃபா மஜ்ஹரி அவர்கள் தமிழிலும், மௌலானா மௌல்வி சையத் பிலால் அப்துல்லா ஹை ஹசனி சாஹிப் அவர்கள் உருது மொழியிலும் மார்க்கத் சொற்பொழிவை ஆற்றினார்கள். விழா நிறைவில் கமிட்டி உறுப்பினர்கள் இப்திர்கான் அகமது சாஹிப் அவர்கள் நன்றி உரை கூறினார். இந்த விழாவினை தொடர்ந்து மறுநாள் ஜனவரி 24 அன்று பள்ளி நூற்றாண்டு விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த விழாவில் கவுன்சில் உறுப்பினர் ஜனாப் பத்திகார் அகமது தலைமை உரையாற்றினார். ஆசாத் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜைனுல் ஹசன், மௌலானா அப்துல் கலாம், KH எக்ஸ்போர்ட் தலைவர் அப்துல் வாஹப், முன்னாள் DGP ஷகில் அக்தர், சட்டமன்ற உறுப்பினர் ஜனாப் ஜவாஹிருல்லா, VIT துணைத் தலைவர் செல்வம், சிறுபான்மை நலத்துறை ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் இறையன்பன் குத்து, பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் ஆகியோர் வாழ்த்துரை நிகழ்த்தினர். இந்த விழாவில் முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்.